டெஸ்ட் வைக்கிற நேரத்தில் யாராவது படிக்கலன்னு ஏதாவது சொன்னியா தோலை உரிச்சு விடுவேம்மா. ஓயாமல் உங்களுக்கு ரீடெஸ்ட்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது. அன்னைக்கு வச்ச டெஸ்ட்டில் ஒருத்தர் ஒன்று எழுதுறேன்னு சொல்லி தான் அன்றைக்கி ரீடெஸ்ட் வச்சுட்டு இருக்கேன். 20க்கு கீழே யாராவது எடுத்து பாருங்க. மொத்தமே வைக்கிறது 25 மார்க்குக்கு தான். இதை கூட நீங்கள் எழுதலன்னு வைங்களா, உங்களை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எவ்வளோ சோனி ஏதாவது படிச்சியா? படிச்சிட்டேன் கலை. தமிழ்னா நான் ஈஸியாக படிச்சிருவேன்ல, அதனால அன்னைக்கு டெஸ்ட்டுக்கே படிச்சிட்டேன். எல்லாம் ஜெகனு முந்தா நேரத்து வச்ச தமிழ் டெஸ்ட்லேயே நான் கதை தானே அடிச்சு விட்டேன். மறுபடியும் ரீடெஸ்ட் வைப்பாவன்னு எனக்கு தெரியாதுல்ல, நான் படிக்கவே இல்லை. நீ என்னைக்கெல்லாம் படிச்சிருக்க, இன்னைக்கு படிக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. என்னத்தையாவது அடிச்சு எழுதி விடு. நீ படிச்சிட்டீல ஜெகனு? நான் அன்னைக்கே படிச்சிட்டேன். இன்னைக்கு சும்மா ரீட் பண்ணி விட்டா மட்டும் போதும், ஃபுல் மார்க் வாங்கிடுவேன். ஏல எனக்கு காட்டுவியல? எந்த லெசன் டெஸ்ட் சொன்னவனே தெரியல. ஏல சதீஷ் பெஞ்சில் 2 பேர் தானே இருக்க விடுவாவ, நான் வெளியே போய் உட்கார்ந்து எழுதுவேன். நீ வேணா கார்த்திகை கேளு, அவன் படிச்சிட்டேன். நான் ஒருவேளை இந்த லெசனாக இருக்குமோ, எதை படிக்க சொல்லிச்சுனே தெரியலையே. இல்லை ஜெகனு, எந்த லெசனில் படிக்க சொன்னாவ? சுத்தம் 2 பேருக்கு ஆல் தி பெஸ்ட். நான் எப்படியும் கீழே போய் தான் எழுத போவேன். சோனி நான் தமிழ் தேடி எடுத்துட்டு வரலப்ப, எனக்கு கொஞ்சம் காட்டும். கலை நீ படிச்சுட்டும் வரமாட்ட, புக்கும் எடுத்துட்டு வரமாட்ட. ஏன் கைடு புக்கெல்லாம் வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கு வச்சுட்டு வந்திருக்கியோ? இல்லைப்ப படிக்கலான்னு எடுத்தேன், அப்படியே தூங்கிட்டேன் பத்துக்க. நானும் மூஞ்சிய பேர் தூங்கிட்டேன், தூக்கில் தொங்கிட்டேன்ட்டு. இன்னைக்கு ஒரு நாள் தான் புக்கை காட்டுவேன் பத்துக்க. ஒழுங்கா பார்த்து படிச்சுக்கிறோம். என்ன அங்கே லாஸ்ட் பெஞ்சில் ஒரே சத்தமாக இருக்குது, படிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜெகன் எனக்கு பயமா இருக்குதுல. நம்ம கிளாஸ் டீச்சர் எப்பயுமே யாரையும் திட்டாது, சாஃப்டா இருக்கும். இன்னைக்கு என்னன்னா இப்படி காலையிலே எரிஞ்சு எரிஞ்சு விழுது எல்லாரும் மேலையும். இன்னைக்கு காலையிலே வந்ததும் ரம்யாவுக்கு என்னன்னு திட்டு விழுந்துச்சு. அதே போல எல்லாரையும் வச்சு இன்னைக்கு செய்வாங்கன்னு தோணுது. பார்க்கவே ரொம்ப கோபமா தெரியுறாங்க நம்ம மிஸ். இன்னைக்கு பின்னாடி அங்கே என்ன சத்தம் கேட்டேன். வா அப்படியே லாஸ்ட் ரோ பின்னாடி இருக்கவங்களா அப்படி வாங்க பார்க்கலாம். ஜெகனு, கார்த்தி, சதீஷ் எல்லாம் வானதை எல்லாம் கண்ணை தள்ளிட்டு இங்கே வந்து நிற்கிறீங்க. புக்கை யார் எடுத்துட்டு வருவா? நான் எடுத்துட்டு வரணுமோ? வெறும் கை வீசிட்டு வந்து நிற்கிறீங்க. போங்க போய் புக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து முன்னாடி வந்து படிச்சுட்டுருங்க. ஏல ஜெகனு நம்ம கிளாஸ் டீச்சர் இந்த மாதிரி இருந்து நான் பார்த்ததே இல்லல. என்னங்க டீச்சர்? ஒரு அட்டெண்டன்ஸ் எடுக்கவா இவ்வளவு நேரம் உனக்கு? அதில்ல டீச்சர், ரோஜா டீச்சர் கொஞ்சம் ஒர்க் டன் நோட் ஆபீஸ் ரூம்ல இருக்கு, அதையும் சேர்த்து எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. அதை தேடி எடுத்துட்டு வந்தேன் டீச்சர், அதான் லேட் ஆயிட்டு. சரி சீக்கிரம் போய் படி. இப்போ அட்டெண்டன்ஸ் எடுத்து டெஸ்ட் சொல்லியிருக்கேன், சீக்கிரம் போ. என்ன இன்னைக்கு நம்ம டீச்சர் ரொம்ப கோவமா தெரியுறாங்க, என்னாச்சுன்னு தெரியலையே. ஏல கைட் எடுத்தாச்சுல, போல முன்னாடி டீச்சர் வர திட்ட போகுது நம்மள. ஏல ஜெகன் எனக்கு பயமா இருக்குல. இல்ல லாஸ்ட் வரைக்கும் இதே சொல்லிட்டு இங்கே நிற்காதீங்களா, சீக்கிரம் போய் உட்காருங்க. அட்டெண்டன்ஸ் எடுக்கிறேன், எல்லாம் பிரசன்ட் சொல்லுங்க. அன்பு எஸ் மிஸ். இன்பம் எஸ் டீச்சர். கோபால் எஸ் டீச்சர். பெருமாள் எஸ் டீச்சர். ஜெகன் பிரசன்ட் டீச்சர். கார்த்தி பிரசன்ட் டீச்சர். சதீஷ் எஸ் டீச்சர். உட்காரு உட்கார்ந்து படி. இப்போ டெஸ்ட் கொடுங்க. சரி டீச்சர். முந்தா நேத்து நம்ம எழுதின டெஸ்ட் பேப்பரை படிச்சு பார்த்திருப்பாவளோ, அதான் இவ்ளோ கோவமா இருப்பாவளோ. ஐயோ பயமா இருக்குதே. அமுதா பிரசன்ட் டீச்சர். கலைவாணி உன்னைய தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன், காது கேட்குதா இல்லையா? ஏப கலை உன்னை எவ்வளவு நேரமா மிஸ் கூப்பிட்டு இருக்காங்க, காது கேக்குதா இல்லையா? பிரசன்ட் டீச்சர். உனக்கு காது கேட்குதா இல்லையா? அட்டெண்டன்ஸ் எடுக்கிறேன்னு தெரியும்ல. சாரி டீச்சர். உடனே எல்லாம் நீலி கண்ணீர் வடிச்சிருங்க. பரீட்சை பேப்பரில் மட்டும் ஒன்றும் எழுதிடாதீங்க. உங்களை திட்டவும் கூடாது, அடிக்கவும் கூடாது. டெஸ்ட் எழுதி பேப்பர் வரட்டும், அப்போ இருக்கும் எல்லாருக்கும். சோனியா அடுத்து நீங்க ரெடியா இரு. சோனியா பிரசன்ட் டீச்சர். பூமாரி எஸ் டீச்சர். கிளாஸில் 4 தினமும் வர்றதில்ல, அதுவும் டெஸ்ட் நேரம் பார்த்து லீவு போட்டுருக்குது. இப்படி லீவு போட்டால் எப்படி படித்து பாஸ் ஆகி அடுத்த கிளாஸ் போகிறது? ஒரு நாளும் ஃபுல் அட்டெண்டன்ஸ் வர மாட்டேங்குது கிளாஸில். திட்டியும் பார்த்தாச்சு, வீட்டிலேருந்து பேரண்ட்டையும் வர சொல்லி பேசி பார்த்தாச்சு, ஒன்றும் சரிப்பட்டு வரல. இதுகளை என்ன தான் செய்கிறது? குறைக்கு ஃபைனும் போட்டாச்சு. அசால்ட்டாக 10 20 தந்துட்டு போயிட்டே இருக்குதுவ. லீவு போட்டால் ஏன் என்னன்னு கேள்வி கேட்கக்கூடாது இதுவில். சரி எல்லாரும் டெஸ்ட்டுக்கு ரெடியா? ரெடி டீச்சர். ரெடி டீச்சர். என்ன மற்றவங்களாம் சத்தமே இல்லை, ரம்யா பூமாரி சத்தம் மட்டும் தான் கேட்குது. ஏன் மற்றவங்களாம் படிக்கலையா இன்னும்? டீச்சர் எல்லாரும் 5 நிமிஷம் டீச்சர். டீச்சர் இன்னும் கொஞ்சோட படிக்கணும் டீச்சர். ஏன் வீட்டில் படிக்காம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் படிச்சுட்டு வர சொல்ல தானே செஞ்சேன். 5 நிமிஷம் டீச்சர், நாங்கள் இதோ படிச்சிருவோம், படிச்சுட்டு டெஸ்ட் எழுத உட்காந்துருவோம் டீச்சர். ப்ளீஸ் டீச்சர். நேராவது பீரியடெல்லாம் முடிஞ்சிடும் இப்படி சொல்லியே. சரி ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன், சீக்கிரம் படிங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பேப்பர் எடுத்துட்டு உட்காருன்னு சொன்ன அப்புறமா இன்னும் 5 நிமிஷம் எவ்வளோ கேட்டிய, அவ்வளோதான் உங்களுக்கு. பெஞ்சுக்கு 2 பேர் உட்காரணும், அது யார் உட்காரியா என்னன்னு பேசி உட்கார்ந்துருங்க. அதையும் சண்டை போட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. யாராவது ஒரு கைடு கொடு, கொஸ்டின் எழுதி போடுறேன் போர்டில். டீச்சர் இந்தாங்க டீச்சர். கார்த்தி நீ படி, அதுக்கப்புறம் எனக்கு கைடை தரலாம். என்கிட்ட தந்துட்டு நீ என்னத்தை படிப்ப? படிச்சிட்டு பூமாரி உன்னோட கைடை கொண்டா. சரி போய் உட்காரு, நான் எழுதி போட்டுட்டு தரேன். சரி டீச்சர். ஏல ஜெகனு மணி நல்லா இருக்கும், எப்படியும் 10 இருக்கும்ல. ஐயோ ஃபர்ஸ்ட் பீரியட் 1 மணி நேரம் நடக்குமே, இன்னும் அரை மணி நேரத்தை எப்படிலாம் ஓட்டுறது?
இல்ல கார்த்தி, கொஞ்சம் ரம்யா பிள்ளைட்ட மணி என்னன்னு கேள்ல, அந்த பிள்ளை வாட்சி போட்டிருக்கோம். இருல கேட்குறேன். இவ ரம்யா, இவ ரம்யா காது கேட்கதா இல்லையாவ? சரியான முட்டை போண்டா, காதும் கேட்காது போல, காதும் டமாரம். மேக்கப்பை மூஞ்சிக்கும் போடுவாளா இல்லை காதையும் சேர்த்து அடைச்சிருவாளான்னு தெரில. மேக்கப்பை போட்டு மூஞ்சி முகரக்கட்டையும் பேரு, காதே கேட்காது. கூப்பிட்டாலும் காது கேட்டாலும் கேட்காத மாதிரியே இருப்பா. இல்ல என்ன கொஞ்சம் மணி என்னன்னு பார்த்து சொல்லலாம். மணி இப்போ 10:40. இல்லை மணி இப்போ 10:40. அப்ப இன்னைக்கு டீச்சர் டெஸ்ட் வைக்க மாட்டாவ. எதை வச்சுல சொல்ற டீச்சர் டெஸ்ட் வைக்க மாட்டாவன்னு? அடுத்த பீரியட் நமக்கு என்னது, சயின்ஸ். அவிய பீரியட்ல ஒரு 5 நிமிஷம் கூட தர மாட்டாவ. டான்னு பெல் அடிச்சதும் வந்து வாசல்ல நிற்கும் அந்த டீச்சர். அதனால கண்டிப்பா டெஸ்ட் வைக்க மாட்டாவ நம்ம டீச்சர். அதனால இந்த பீரியட் ஃபுல்லா நீங்க படிங்கன்னு தான் சொல்லுவாங்க பேரு. இல்லை சதீஷ், அப்படி பார்த்தாலும் நம்ம தமிழ் டீச்சருக்கு இன்னைக்கு மதியம் 7th பீரியட் ஒன்று இருக்கு. அப்போ டெஸ்ட் கண்டிப்பாக வைப்பவ. இல்ல அப்ப நம்ம கிளாஸ் டீச்சருக்கு இன்னைக்கு 2 பீரியடா? ஆமால. சரி, அதுக்குள்ள நம்ம பிட்டிக்கிட்டு ரெடி பண்ணிடலாம். சரி பசங்களா ரெடியா? இன்னொரு 1/4 மணி நேரம் தான் இருக்கு. நான் ஒரே ஒரு பெருவினா மட்டும் எழுதி போடுறேன். அந்த 5 மார்க் மட்டும் எழுதுங்க போதும். யாரெல்லாம் படிச்சிருக்கா என்ன ஏதுன்னு அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கிடும். ஐயோ, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. செத்தன் சேகர் இன்னைக்கு சதீஷ் அவ்வளோதான். எல்லாம் கைடை பத்திரமா உள்ள எடுத்து வச்சுட்டு பேப்பர் பென் எடுங்க. யாராவது பேப்பர் இல்லை பென் இல்லை பென்சில் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான். எத்தனை நாள் சொல்லியிருக்கேன், எல்லாரும் ஸ்கூலுக்கு வரும்போது கண்டிப்பாக எல்லாம் எடுத்து வச்சிருக்கணும். வீட்டில் வச்சு செக் பண்ணிட்டு வரணும்னு. நான்லாம் ஸ்கூல்ல இருந்து போனதும் பைய தூக்கி போட்டுட்டு அடுத்த நாள் தூசி தட்டி தூக்கிட்டு வருவேன். நானாவது வீட்ல இருந்து செக் பண்ணி எடுத்துட்டு வரதாவது. பேனா இருக்கா பென்சில் இருக்கான்னு இனிமே பைய நோண்டி பார்த்தாதான் தெரியும். பேனா என்ன இல்லைன்னா இனிமே எவன்ட்டையாவது பிக்ஸ் எடுக்கணும். இல்லைன்னா கிளாஸா போய் யார்ட்டையாவது பிக்ஸ் எடுத்துட்டு வாங்கிட்டு வரணும். நம்ம நிலைமை ரொம்ப மோசமா இருக்கே சதீஷ். கொஸ்டின் எழுதி போடுறேன், சீக்கிரமா போய் எழுது போங்க. எந்திரிங்க. சோனி, நம்ம 2 பேரும் வெளியே போய் உட்காருவோம். ரம்யாவும் கலைவாணியும் இங்க உட்காரட்டும் பெஞ்சில. சரி பூமாரி, நான் சீக்கிரமா பேப்பர் எடுத்துட்டு வரேன் இரு. சதீஷ், என்கிட்ட பென் இல்லல, உன்கிட்ட பென் இருக்கா? ஏல ஜெகன், நீ யார்கிட்ட வந்து கேக்குற பாரு. நானா